வணக்கம். அரசியல் A to Z. மாவட்டங்கள் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர். வட தமிழ்நாட்டில் மொத்தம் 10 மாவட்டங்கள் உள்ளன. அவைகளில் கடந்த 2 வாரமாக சென்னை, விழுப்புரம், கடலூர் போன்ற 3 மாவட்டங்களை பார்த்துவிட்டோம். இந்த வாரம் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற 3 மாவட்டங்களின் முக்கிய 3 ஜாதிகள், அதாவது 3 இடங்களை பிடிக்கும் ஜாதி பற்றி பார்க்கலாம். இந்த காணொளிகள் மிக பொறுப்புடன் ஆதாரங்கள், ஆய்வு, 2011, 2016, 2021 ஜாதி வாக்குகள் கணக்கு போன்றவைகள் 2026 உள்ள உண்மை தன்மையை தொலைநோக்கு பார்வையுடன் மிக கவனமாக துல்லியமான கணக்கில் வெளியிடுகிறோம். இதன் மூலம் மக்களை ஏமாற்றும் பேர்வழிகளிடம் இருந்து கவனமாக நம் தொகுதிகளை கையாள முடியும். எந்த தொகுதியாக இருந்தாலும் மக்கள் தொகையில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மக்களுக்குத்தான் சீட்டு வழங்க வேண்டும். சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் பட்டியலில் 377 ஜாதிகள் உள்ளன. அவைகள் ST 36, SC 71, SC அருந்ததியர் 7, MBC 47, DNC 68 ஜாதிகள், OBC 141 ஜாதிகள், முஸ்லிம் 7 ஜாதிகள். இந்த 377 ஜாதிகளில் வெறும் 23 ஜாதிகளுக்கு மட்டும்தான் அரசியலில் பங்கு கிடைக்கின்றன. மீத வெள்ளவர்களின் நிலை என்ன என்பதை நினைத்து பாருங்கள். மீதமுள்ள 354 ஜாதிகளுக்கு எந்த அதிகாரமும் கிடைப்பதில்லை. தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் அதிகாரம் வழங்க வேண்டும், பெற வேண்டும். அந்த பார்வையில் சட்டமன்ற தொகுதிகள் பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட கணக்கின்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் சீட்டு, நாடாளுமன்ற உறுப்பினர், லோக்சபா MP, ராஜ்யசபா MP வழங்க வேண்டும். மாவட்டம் 1 வேலூர் 5 சட்டமன்ற தொகுதிகள். அதில் 1 கீழ்வைத்தியனன்குப்பம் SC பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது. மாவட்டம் 2 ராணிப்பேட்டை 4 சட்டமன்ற தொகுதிகள். அதில் 1 அரக்கோணம் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது. மாவட்டம் 3 திருப்பத்தூர் 4 சட்டமன்ற தொகுதிகள். இந்த மாவட்டத்தில் பட்டியலின மக்களுக்கு எந்த சீட்டும் ஒதுக்கப்படவில்லை. இந்த 3 மாவட்டங்களின் மொத்த சட்டமன்ற தொகுதிகள் 13. இந்த 13 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஜாதிவாரி முதல் 5 இடங்களை பிடிக்கும் மக்கள். அதில் இருந்து முதல் 3 ஜாதிகளை பட்டியலிட்டு பார்க்கலாம். இந்த 3 மாவட்டங்கள் 3 நாடாளுமன்ற தொகுதிகள் கொண்டது. வேலூர் கதிரானந்த், அரக்கோணம் S ஜெகத் ரட்சகன், திருவண்ணாமலை CN அண்ணாதுரை போன்றோர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார்கள். மாவட்டம் 1 வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டவை. 1 காட்பாடி, 2 வேலூர், 3 அணைக்கட்டு, 4 கீழ்வைத்தியன்குப்பம் SC, 5 குடியாத்தம் போன்ற 5 சட்டமன்ற தொகுதிகள். இவைகளில் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் 26%, முதலியார் 17%, ஆதி திராவிடர் 17%. வேலூர் சட்டமன்ற தொகுதியில் முதலியார் 23%, வன்னியர் 19%, நாயுடு 12%. அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் நாயுடு 27%, வன்னியர் 25%, முதலியார் 18%. கீழ்வைத்தியனன்குப்பம் SC நாயுடு 24%, வன்னியர் 21%, முதலியார் 20%. குடியாத்தம் வன்னியர் 25%, முதலியார் 17%, நாயுடு 14% மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள். மாவட்டம் 2 திருப்பத்தூர். திருப்பத்தூர் 4 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டவை. வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற 4 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டவை. 1 வாணியம்பாடி நாயுடு 28%, வன்னியர் 20%, முதலியார் 10%. ஆம்பூர் நாயுடு 27%, வன்னியர் 21%, இஸ்லாமியர் 10%. ஜோலார்பேட்டை நாயுடு 34%, வன்னியர் 21%, முதலியார் 18%. திருப்பத்தூர் நாயுடு 22%, வன்னியர் 21.5%, முதலியார் 19.5% மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள். மாவட்டம் 3 ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை 4 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டவை. 1 அரக்கோணம், 2 சோளிங்கர், 3 ஆற்காடு, 4 ராணிப்பேட்டை போன்ற 4 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டவை. 1 அரக்கோணம் வன்னியர் 27%, ஆதி திராவிடர் 25%, முதலியார் 15% உள்ளார்கள். 2 சோளிங்கர்
வன்னியர் 26%, ஆதி திராவிடர் 21%, முதலியார் 19% உள்ளார்கள். 3. ஆற்காடு. வன்னியர் 25%, ஆதி திராவிடர் 22%, இஸ்லாமியர்கள் 21% மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள். 4. ராணிப்பேட்டை. வன்னியர் 25%, இஸ்லாமியர் 20%, ஆதி திராவிடர் 18% மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள். மாவட்ட வாரியாக இந்த 3 மாவட்டங்களின் முக்கிய 5 ஜாதிகள். 1. வேலூர் மாவட்டம். வன்னியர், முதலியார், நாயுடு, ஆதி திராவிடர், இஸ்லாமியர். 2. திருப்பத்தூர் மாவட்டம். நாயுடு, வன்னியர், முதலியார், இஸ்லாமியர், ஆதி திராவிடர். 3வது மாவட்டம் ராணிப்பேட்டை. வன்னியர், ஆதி திராவிடர், முதலியார், இஸ்லாமியர், யாதவர் போன்ற முக்கிய 5 ஜாதிகள் உள்ளன. இது போன்ற அரிய, புதிய, எதிர்காலத்துக்கு தேவையுள்ள அவசியமுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் A to Z காணொளியை தொடர்ந்து பாருங்கள். பல லட்சம் பார்வையாளர்கள் இருந்தும் சில நூறு சப்ஸ்கிரைபர்கள் உள்ளார்கள். மனிதம் மரித்து விட்டது என்பதை பகிரங்கப்படுத்துகிறது. இந்த சமுதாயம் எங்கே போகிறது? நேர்மையையும் உண்மையையும் உழைப்பையும் பொதுப்பான்மையையும் உயிருடன் குழி தோண்டி புதைத்து வரும் இந்த சமூகம் எங்கே போகிறது? நன்றி, வணக்கம்.